ஷண்மு கொஞ்சம் சரி, ஒரு போட்டோ எடுக்கிறேன். சும்மா இரு பாலா. ஏன் ஷண்மு, உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லைங்கிறேன்ல, தேவையில்லாம பேசாத. ஏதாச்சும் இருக்கா உனக்கு? இன்னைக்கு உன்னோட பர்த்டே, இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு கண்டிப்பா கோவம் வந்துடும் ஷண்மு. இப்ப என்ன, உங்க வீட்டு ஆளுக்கும் உன்கிட்ட பேசல அவ்வளவுதானே? அதுக்காண்டி எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க? ஏன் நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாதா அவங்க பேசாட்டி? இங்க பாரு, இப்படியே நீ பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் உன் வீட்டு ஆட்கள்கிட்ட போய் நான் சண்டை போட்டுருவேன் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏன் உயிரை வாங்குற? ஆமா ஆமா, நான் உன் உயிரை வாங்க தான் செய்றேன். இவ்வளோ நேரம் உன்கிட்ட பேசி உன்னை பேச வைக்கிறேன்ல, உன்னை ஹாப்பியா இருக்கணும்ட்டு அவ்வளோ செய்யறேன்ல, உனக்கு நான் உயிரை வாங்குற மாதிரி தான் இருக்கும். எரிச்சலா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் தானே வந்தோம். அங்கேயும் வந்து ஏதாவது சொல்லிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கி அவன் வாயை வச்சுக்கிட்டு. ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ச்சே, ஏன் இவங்க வீட்டு ஆட்கள் இப்படி இருக்காங்க? ஒரு ஃபோன் அடிச்சவ பேசினாதான் என்னவா? என்ன அப்படி இவன் மேல கோவம்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அவங்க பார்த்து தான் இவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன ஆச்சு கடைசியில? இவ என்ன அப்படியே கண்ணை கசிக்கிட்டு வந்து நின்று இருக்கா? என் கூட நல்ல சந்தோஷமா தானே இருக்கா? ஏத்துக்கிட வேண்டியன. என்னவோ இவன் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அவங்க வீட்டில் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி இருக்காங்கன்ட்டு கொஞ்சம் கூட புரியல எனக்கு. அவன் நல்லா சந்தோஷமா தானே இருக்கா? அப்போ அவங்க குடும்பத்துக்கே பிடிக்கல போல இவ சந்தோஷமா இருக்குது. அதுக்கு தான் இவ கூட பேச மாட்டேங்காங்க. வாங்க வாங்க, உங்களை தான் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்ன மாமா கூப்பிட்டீங்க? ஆமா மருமகளே, நான் தான் கூப்பிட்டேன். ஏன் உன்னை கூப்பிட கூடாதா? ஐயோ மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த வீட்டுல நீ சும்மா தானே இருக்க போற, அதான் இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருங்களான்னு கூப்பிட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு இல்ல, நான் கிளம்பையிலே அத்தை ஒரு மாதிரி திட்டினாங்க. ஒய்யாம அங்க போறேன் அங்க போறேன்ட்டு. அதான் நீங்க எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு தெரியலையேன்ட்டு தான் நானும் இவரும் கிளம்பி வந்தோம். என்னாச்சு சித்தப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு நிமிஷம் இரு, இப்போ வர்றேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? ஆமா, உனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. உன்னை இன்னைக்கு எங்கெல்லாம் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா நீ மூடே ஸ்பாயில் பண்ணிட்டேன். இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா எங்க நம்ம வெளியே போறது? எங்கேயுமே போக வேணாம். ஆமா, இப்படியே அடைஞ்சு கடை. இந்தாமா ஷண்மு. ஐயோ, இது என்னது? போடவ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன இப்ப எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுற? இல்ல மாமா, உங்களை ஒரு 5 மாசம் கிட்டதான் உங்களை எனக்கு தெரியும். ஆனா என்னோட பிறந்தநாள் எப்போ வரும்ன்ட்டு கேட்டு வச்சுக்கிட்டு எனக்கு புடவெல்லாம் எடுத்து என்னை விஷ் பண்றீங்களே, அதான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னம்மா நீ நீ பேச்சுக்கு தான் நான் உன்னை மருமகன்னு சொல்றேன். நீ எனக்கு ஒரு மக மாதிரி தான், புரியுதா? எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேணாம். நீங்க எனக்கு என்னோட பிறந்தநாளை ஞாபகம் வச்சு விஷ் பண்ணதே எனக்கு போதும் மாமா. ஏமா அப்படி சொல்ற? இது உனக்காக தான் நான் எடுத்தது. இதை வாங்கிக்கோ, நான் அன்பா தர்றேன்ல, அதையே நீ வேண்டான்ங்கிற? இல்ல மாமா, இருக்கட்டும், வேண்டாம். எதுக்காக நீ வேண்டான்ங்கிற? இங்க பாரு, இன்னைக்கு உன்னோட நாள். நீ சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? ம். ஆமா, அவ எங்க சந்தோஷமா இருக்க? காலையில இருந்து அவ என்னையும் மூட் அவுட் பண்ணிட்டு அவளும் மூட் ஆஃபா தான் இருக்கா. ஏன்டா என்னாச்சு? அவளை ஏதாவது பிடிச்சி திட்டிட்டியா? ஆமா, நான் எங்க அவளை திட்டுறது? எனக்கு வேற வேலை இல்ல பேரு. காலையில அவங்க வீட்டுக்கு போன் அடிச்சிருக்கா. யாரோ எடுத்துட்டு கண்டபடி திட்டி விட்டுருக்காங்க. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா? என்னம்மா நீ வீட்டுக்கு போன் பண்ணியா? அதான் இப்படி சேடா இருக்கியோ? இல்ல மாமா, இவ்வளோ நாள் ஆச்சுல, அவங்க ஏன் என்கிட்ட இப்படி பேச மாட்டேங்காங்க? எங்க அம்மா, என்னை பெத்த அம்மா, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேங்காங்க. ஃபோன் எடுத்துட்டு கீழே வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்து அவ்வளோ திட்டிட்டா. இங்க பாருமா, நீ பண்ணது தப்பு தான். இல்லைன்னு நான் உன் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனா அவங்க இவ்வளோ நாளா உன்னை மன்னிக்காம இருக்கதும் பெரிய தப்பு தான். சரி விடு, இன்னைக்கு உன் பிறந்த நாள். அதுமா நீ எதுக்கு அங்க ஃபோன் பண்ண? அவங்க இப்படிதான் உன்கிட்ட நடந்துப்பாங்கன்னு உனக்கு தெரியதானே செய்யும். இல்ல மாமா, இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பூமாரி அக்காவது ஃபோன் எடுப்பான்னு தான் நான் நினைச்சிருந்தேன். அவ எடுத்தாலாச்சு என்கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசுவா. ஆனா எங்க அம்மாவும் என் 2வது அக்காவும் ரொம்ப பேசிட்டாங்க. எங்க அம்மா என்கிட்ட பேச கூட இல்ல, போனை கீழே வச்சுட்டே போயிட்டாங்க. அவங்க மனசுலயும் கஷ்டம் இருக்கதானமா செய்யும். நீ அதெல்லாம் போட்டு பெருசுப்படுத்திக்கிடாத, புரியுதா? என்னைக்கு இருந்தாலும் உங்க அம்மா சமாதானம் ஆகி உன்கிட்ட வரதான் செய்வாங்க, பாரு. இப்போ அந்த பத்தி எல்லாம் பேச்சு கிடையாது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு வெளியே போறோம் சாப்பிட. நீ இந்த சாரி வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நேத்து வந்த மருமகளுக்கெல்லாம் கிஃப்ட், பையனுக்கு ஒண்ணு கூட கொடுத்தது இல்லையே இதுவரை. என்னடா உனக்கு கிஃப்ட் வேணுமோ? தந்தா நல்லா தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் யாரு தர்றது? இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு வரிசையா தான் வர்றீங்க கிஃப்ட் எடுத்துக்கிட்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன கிஃப்ட் கொடுத்த என் மருமகளுக்கு? நானே ஒரு பெரிய கிஃப்ட் தான். என்னை விட ஒரு கிஃப்ட் வேற கொடுக்கணுமா அவளுக்கு? டேய், என்னடா கிஃப்ட் கொடுத்த? விளையாடாம சொல்லு. என்னமா தந்தா உனக்கு? இல்ல மாமா, எனக்கு எதுவுமே வேண்டாம். கிஃப்ட்டுக்காகலாம் நான் பிறந்தநாள் கொண்டாடணும்னு நினைக்கல. என்னம்மா நீ, உன்ன மாதிரி பிள்ளைங்கள்லாம் இந்த சமயம் வராதான்ட்டு பாத்துக்கிட்டு அவ்வளோ இதை பிடுங்குதுங்க. நீ என்னன்னு பார்த்தா இப்படி இருக்க? சித்தப்பா, எனக்கு ஏதோ கிஃப்ட்னு சொன்னீங்களா? எடுத்துட்டு வாங்க போங்க. இவன் ஒருத்தன் இருடா. ஷண்மு,
ஏய் உன்னதான். ஏய் ஷண்மு இங்க பாரேன். ம். என்ன ஷண்மு உனக்கு பிரச்சனை? உனக்கு தான் எல்லாமா நான் இருக்கேன்ல. ஏன் தேவையில்லாம உன்னை பார்க்காதவங்க உன்னை பிடிக்காதவங்க கிட்ட எல்லாம் நீ பேசி அவங்க உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னா அதுக்கு உட்காந்து மனசு வருத்தப்பட்டுட்டு இருக்க. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. இன்னைக்கு நான் எதுக்காக ஆஃபீஸில் லீவ் போட்டிருக்கேன்? உனக்காக தானே. புரியுது, இல்லைன்னு சொல்லல நான். ஆனா எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கு. கொஞ்சம் விடு பாலா, அதையே பத்தி பேசிட்டே இருக்காத. ஓஹோ, நான் பேச ஆரம்பிச்சா உனக்கு மைண்ட் அப்செட் ஆயிடுது என்ன? சரி சரி இருக்கட்டும், எனக்கு ஒரு காலம் வரும்ல, அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ பாலா, நானே எந்த நிலைமையில இருக்கேன்ட்டு. உனக்கு என்ன, நீ திருட்டுத்தனமா என்ன கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்க வீட்டில் ஒன்று ஏத்துக்கிட்டாங்க. உனக்குன்னு அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. நீ அவங்க கூட நல்ல ஜாலியா இருக்க. எனக்கு என்ன அப்படியா? ஒரு அனாதை மாதிரி இருக்கனா? ஏய் ஏன் இப்படி பேசுற? நான் இருக்கையில அந்த மாதிரி பேசாத. டேய் இவனே, இந்தா gift கட்டில இந்தா. சித்தப்பா இதெல்லாம் என்ன நியாயம்? அவளுக்கு மட்டும் 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் 200 ரூபாய்க்கு கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. போதும் போதும், இதுவே அதிகம்தான். வேண்டாம்னா சொல்லி உள்ள கொண்டு வச்சிடுறேன். சரி வந்ததுக்கு அதையாவது கொடுங்க, சாப்பிட்டுட்டு போறேன். என்னம்மா ஷண்மு, உன் மூஞ்சில இருந்து அப்பல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சேடா இருக்க. ஏன் நீ இப்படி இருக்க? இல்லை மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க வீட்டில் எப்போதான் என் கூட நல்லா பேசுவாங்கன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்னை இப்படி ஒதுக்கிறாங்க. இங்க பாரு ஷண்மு, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவங்க அப்புறமா உன்கிட்ட நல்லபடியா பேசுவாங்க, புரியுதா? நீ இதெல்லாம் நினைச்சு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. இந்தா கிரேப் சாப்பிடு. விளையாடாத பாலா. என்ன ஷண்மு, கிரேப் சாப்பிடு ஷண்மு. கிரேப்ஸ் மட்டும் நீ எடுத்து சாப்பிட்டு பாரு, உன் கவலை எல்லாம் பறந்துடும். என்ன ஜோக்கா? இதுக்கெல்லாம் சிரிக்கிற மனநிலையில நான் இல்லை, புரியுதா? ஷண்மு, என்ன மாமா? ஏமா அவன்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுற? அவன் உனக்காக தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீ ஏன் அவன்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுற? அதுக்கு இல்லை, என்ன அறியாமலே எனக்கு கோவம் வருது. அதனால தான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் அவர்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன் பேச்ச விடுங்கன்ட்டு. ஆனால் விடவே மாட்டேங்காரு. சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கோவமா வந்துட்டே இருக்கு. இங்க பாரு, உனக்கு இருக்க கஷ்டத்தை விட அவனுக்கு பல மடங்கு இருக்கதான் செய்யும். உங்க அம்மா அப்பா உன்கிட்ட பேசாதது, புரியுதா? நீ அதனால அவனை எல்லாம் இது பண்ணாத. நல்லா எடுத்து சொல்லுங்க. எங்க இவளுக்கு தெரியுது நான் சொல்றது? வெளியே போலான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். சந்தோஷமா 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்க. ஆனந்த் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் எங்களோட ட்ரீட், புரியுதா? அப்ப நின்னுக்கிட்டு அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? இல்லை மாமா, இருக்கட்டும். நீங்க சாரி தந்ததே போதும். சும்மாரு, நான் ரெடி. அதானே, ஒழுங்கா ஈவினிங் போல கூட்டிட்டு வந்துரு. அதெல்லாம் பக்காவா கூட்டிட்டு வந்துருவேன். ஆனந்த இன்னைக்கு பேசாம லீவே போட சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு காலையில இருந்து உங்களோட ட்ரீட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏண்டா படவா, சும்மா இருக்க மாட்டே நீ? அந்த பொண்ணு எவ்வளவு சேடா இருக்கா. அவளுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கியாக்கும். அப்படியாச்சும் இவ சிரிப்பாளான்னு தான் பாக்குறேன். இன்னைக்கு காலையில இருந்து உம்முன்னு தான் இருக்கா. பிறந்த நாள் அதுவுமா இப்படி உம்முன்னு இருந்தா நமக்கு கடுப்பாகுது இல்ல. வெளியே கூட்டிட்டு போ, அதெல்லாம் சிரிப்பா. சண்மு வெளியே போலாமா?